சார், கடந்த 8 வருஷமா ஒரு பொண்ணு வந்து, அந்த பொண்ணு பிறப்பால் இந்து, இந்த பையன் முஸ்லீம். பையன் பேரு சையத் இப்ராஹிம். 8 வருஷமா அந்த பொண்ணை வந்து லவ் பண்ணிருக்காரு. அந்த பொண்ணு கூட வாழ்ந்து இருக்காரு. நாங்க முஸ்லீம், எங்க வீட்டுல உன்னை ஒத்துக்க மாட்டாங்க, நீ முஸ்லீமா கன்வெர்ட் ஆகுன்னு சொல்லியிருக்காரு. அந்த பொண்ணு 4 வருஷத்துக்கு முன்னாடி கன்வெர்ட் ஆயிட்டாங்க. கன்வெர்ட் ஆகி என்ன கல்யாணம் பண்ணு 4 வருஷமா கேக்குறாங்க. உன்னை கல்யாணம் மன்னிக்கிறேன் கூடவே வாழ்ந்துட்டு, அதனால இந்த பொண்ணுக்கு தெரியாம இன்னைக்கு இன்னொரு பொண்ணு கூட கல்யாணம் பண்றாரு இந்த இந்த ரம்ஜான் மகால்ல. இந்த கல்யாணம் பண்றாருன்னே எங்களுக்கு ஒரு சில நாள் முன்னாடி தான் தெரியும். நாங்க எல்லாருமே ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட், சமூகம் சார்ந்து இயங்கக்கூடிய தோழர்கள். அந்த பொண்ணு எங்க கிட்ட வந்து முறையிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தோழர்கள் அந்த பொண்ணு கூட்டிட்டு போய் கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்துல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவன் மேல எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. ஏறக்குறைய 50 லட்சம் ரூபாய் அந்த பொண்ணோட பணத்தை இவன் சுரண்டி இருக்கான். அந்த பணத்தை திருப்பி சார், கிட்டத்தட்ட 13 லட்சம் ரூபாய் டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க சார். 8 வருஷம் அங்க வேலை பார்த்திருக்காங்க சார். மாசம் 50,000 ரூபாய் சம்பளம் சார். 1 ரூபா கூட சம்பளத்தை இந்த பொண்ணு கொடுக்கல சார். அவன் முழு சம்பளத்தை அவனே எடுத்திருக்கான். கணக்கு போட்டுச்சுன்னா 50 லட்சத்துக்கு மேல வருது 8 வருஷத்துக்குமே. சார், நாங்க எங்களுக்கு இப்பதான் தெரியும் இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை நாசமா போக கூடாதுன்னு மெயினா நாங்க வந்தோம். 8 வருஷமா வாழ்ந்த பொண்ணை ஏமாத்திட்டு ஒரு பொண்ணு இன்னைக்கு கல்யாணம் பண்றான். இந்த பொண்ணை விட்டுட்டு இன்னொரு பொண்ணுகிட்ட போக மாட்டான்னு என்ன நிச்சயம்? சார், ஒரு நிமிஷம் நான் முடிச்சுக்கிறேன். கம்ப்ளைண்ட் அதுக்காக தான் நாங்க வந்தோம். கல்யாணத்தை நிறுத்துங்க, கேஸ் இருக்கு, எஃப்ஐஆர் போட்டிருக்கு, வழக்க சந்திப்போம். சட்டப்படி இந்த பொண்ணு தான் முத பொண்டாட்டி. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் கிளியரா சொல்லி இருக்கு, லிவிங் டுகெதர் கன்சிடர் as மேரேஜ். 2 பேர் ஒண்ணா வாழ்ந்தாங்கனாவே அது கல்யாணம் தானே. அப்ப முத பொண்டாட்டி இந்த பொண்ணு தான். ஒரு முத பொண்டாட்டி இருக்கும்போது நீ எப்படி 2வது கல்யாணம் பண்ணான்னு கேட்டா, பையன் தரப்புல போலீஸ கூப்பிடுறாங்க. ராயபுரம் இன்ஸ்பெக்டர் எல்லாரும் வராங்க. வந்து முழுக்க பாதிக்கப்பட்ட பொண்ணை புடிச்சு இழுத்துக்கிட்டு போறாரு. அசிங்கமா பேசுறாரு. நாங்க சொல்றோம், நாங்க ஆக்டிவிஸ்ட், லாயரு, மக்களுக்காக வந்திருக்கோம், பெண் உரிமைக்கு வந்திருக்கோம்னு சொன்னா அதுக்கு அந்த சிதம்பரம் பாரதின்ற இன்ஸ்பெக்டர் போடி மயிர்ன்றார். வீடியோ இருக்கு எங்ககிட்ட, நான் வீடியோ கொடுக்குறேன். போடி மயிறு அப்படின்னு சொல்றாரு. நான் சொல்றேன் மரியாதையா பேசுங்க, மயிர் கீரன்னு பேசுறீங்கன்னா போடி அப்படி தாண்டி பேசுவேன்றார். இந்த காக்கி சட்டியை கலட்டி காட்டுறேன் நானும் சொல்றேன், உன் தலையை எடுக்கிற வேண்டிய நானுன்றாரு. இத்தனையுமே வீடியோ முன்னாடி சார், எல்லாரும் வீடியோ எடுக்கிறாங்க. சிதம்பரம் பாரதி இந்த இன்ஸ்பெக்டர் என்ன கொம்பு மலைச்சிருக்கா? தமிழக வெற்றிக்கழக ஆட்சிக்கு வந்து கொஞ்ச நாள் தான் சார் ஆச்சு, அதுக்குள்ள காவல்துறை இப்படி தலைவரிச்சு ஆடுறாங்க. யாரு சார் இதை கேக்குறது? அதான் விஜய் ஆட்சிக்கு வந்து மாற்றம் இருக்குது. நாங்க மக்கள் இதுதான் மாற்றமா? ஒரு பொண்ணை ஏமாத்தி இன்னைக்கு கல்யாணம் நடக்குது, அதுக்கு இன்ஸ்பெக்டர் அமௌண்ட் வாங்கிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு. எதுக்கு அந்த பொண்ணை ஜீப்ல ஏத்தணும்? அப்ப அந்த பையனை ஜீப்ல ஏத்தி கூட்டு போயிருக்கலாம்ல, கல்யாணத்தை நிப்பாட்டி இருக்கலாம்ல. ஒரு பொண்ணுக்கு அநீதி ஏற்படுது, அதை பார்த்துட்டு இருக்கிறதா விஜய் கட்சியா? சொல்லுங்க. மாற்றம் இருக்குது மக்கள் ஏமாந்து போட்டாங்க, இதுதான் மாற்றமா? ஒரு இன்ஸ்பெக்டர் மக்களுக்கு காக்குறவர் தான் இன்ஸ்பெக்டர். அதை விட்டுட்டு இந்த சகோதரி பேசுறாங்க, வாடி போடிங்கிறாரு, உனக்கு அவ்வளவுதான் மரியாதைன்றாரு. என்ன இது சொல்லுங்க? தலையை எடுத்துருவாரு. அவர் என்ன ரவுடிசம் பண்றாரு? ஓப்பனா கொலை மிரட்டல் நடக்கிறாரு. அவர் என்ன ரோட்ல வந்து மறியல் பண்ண, அங்க வந்து சட்ட ஒழுங்கு சரியா கேட்கணும். அவர் சட்டத்துக்குள்ள வந்து எங்களை மிரட்டுறதுக்கு அவர் யாரு? நீங்க யூனிஃபார்ம் கழட்டிடுவீங்கன்னு சொன்னாரு சார். ஆமா சார், மோடி மயிரினாரு சார். மரியாதையா பேசுங்கன்னு சொன்னோம் சார். வீடியோ இருக்கு சார். மரியாதையா பேசுங்கன்னு சொன்னோம் சார். அப்படிலாம் பேச முடியாதுடி, நீ எவ்வளவு வேணா இருன்னு சொன்னாரு. அப்பதான் நான் சொன்னேன், உங்க யூனிஃபார்ம கலட்டுறோம் நானுன்னு. அதுக்கு சொல்றாரு உன் தலையை எடுத்துருவேன் சார். என்ன கேக்குறேன், என்ன சார் பண்ணணும்? வந்த உடனே 2 பக்கமும் தரப்பு கேட்கணும். கேட்டுட்டு என்ன பிரச்சனைன்னு. அந்த பொண்ணு 8 வருஷமா ஒரு இந்துவா இருந்து இவனுக்கு சம்பளத்தை அப்படியே பணத்தை கொடுத்து 50 லட்சம் ஏமாந்துருக்கு. இன்னைக்கு வாழ்க்கையும் போச்சு, அந்த பணமும் போச்சு. அதோடைய ஆதங்கமா நாங்க வந்து கேட்கிறோம். அப்ப கேட்கிறப்ப இந்த சகோதரி இப்படி பண்றீங்களா? அவர் வந்து ரோட்ல வந்து நாங்க சட்ட ஒழுங்கா மறியல் பண்ணாலோ என்ன பண்ணாலும் எங்களை அரெஸ்ட் பண்ணலாம். நாங்க ரோட்ல பண்ணல, சட்டத்துல போய் சுமூகமா பேசிட்டு இருக்கோம். அவங்க மாப்பிள்ளை வீட்டு சைடு அமௌண்ட்டை வாங்கிட்டு எங்களை வந்து தவறுதலா பேசி சகோதரிய தேவையில்லாத பேசுறது தான் எங்களுக்கு இதுவாச்சு. இருக்கு, ஜமாத் ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இவர்தான் ஜமாத்துல புகார் செய்யப்பட்டு, பொதுவா முஸ்லிம் திருமணங்கள் என்னன்னா 2 தரப்புக்கும் ஒரு என்ஓசி சர்டிபிகேட் வந்து லோக்கல் ஜமாத்ல கொடுப்பாங்க. அந்த ஜமாத் அந்த என்ஓசி சர்டிபிகேட் திரும்ப பெற்றுட்டாங்க, நாங்க இந்த திருமணத்தை நடத்தி வைக்கலன்னு சொல்லி. அப்ப ஜமாத்தும் திருமணத்தை நடத்தல, சம்பந்தப்பட்ட எஃப்ஐஆர் இருக்கு அந்த பையன் மேல. இவ்வளவு பிரச்சனை கூறிய இடத்துல முழுக்க காவல்துறை காசு வாங்கிக்கிட்டு இந்த பையனுக்கு சாதகமா செயல்பட்டு இருக்கு. இது வந்து இன்னைக்கு இந்த அம்மாவை இந்த தோழர் சொன்னது தலையெடுத்து வேண்டும் எங்களான்னு சொன்னது, நான் கொலவெறியில இருக்கிறேன். காவல் நிலையத்துல போயிட்டு இந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு கொடுங்க கேட்டா
நான் கொலை வெறியில இருக்கிறேன், ஓடிடுங்க எல்லாம் அப்படின்ற. என்ன அப்படி கொலை வெறி அவருக்கு எங்க மேல? முன்ன பின்ன நான் அவர் பார்த்ததுல. அப்ப ஒரு பெண்ணுக்கு அநீதின்னு சொல்லி ஒரு 2 பேர் போய் நீதி கேட்டா கொலை பண்ணிடுவேன்னு சொன்னா அப்படி ஒரு போலீஸா பொறிக்கியான்னு தெரியல. இவர் போலீஸா பொறிக்கியா? அவரு கொலை பண்ணுவேன், உன்னை கொலை வெறியில இருக்கேன், இங்க 30% முஸ்லிம்கள் இருக்கா, அப்ப இவரே மத கலவரம் தூண்டுறா தெரியல இது நமக்கு. இப்ப யார் இவர் போலீஸான்றத இருக்கு. இப்ப ஒண்ணும் இல்ல சார், நாங்க அடுத்து வந்து இங்க இருந்து அந்த பெண்ணை மீட்க போறோம். மீட்க முடியாது, நேரா தமிழ்நாடு தலைமைச் செயலகத்துக்கு போயிட்டு அங்க போய் நாங்க மறியல் செஞ்சு முதலமைச்சரான இது நீதி கேட்போம். சார் உங்க பேரு சார்? முகமது கவுஸ், சமூக செயற்பாட்டாளர். இல்ல, செயல்பாட்டாளர். மேடம் உங்க பேரு? வளர்மதி, சமூக செயற்பாடு. அவங்க கிட்ட கேட்க. என் பேர் லட்சுமி வேலு. அந்த பொண்ணுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டு. 8 வருஷமா அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கா. இன்னைக்கு அந்த இது மேரேஜ் 2 நாள் முன்னாடி தெரிஞ்ச தொட்டு தான் இன்னைக்கு வந்து கேட்கிறோம். இன்ஸ்பெக்டர் வந்து தேவையில்லாம பேசுறாரு. தமிழக வெற்றி கழகம் இதுதான் ஆட்சி நடத்துறதா? யோசிச்சு பாருங்க. மகளிருக்கு பாதுகாப்புன்னு விஜய் ஓயாம பேசுறாரு. இன்னைக்கு என்ன பாதுகாப்பு நடந்திருக்கு சொல்லுங்க? ஒரு பெண்ணை ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், எங்களை மட்டும் அந்த பொண்ணை மட்டும் ஜீப்ல கொண்டு போறாரு இன்ஸ்பெக்டர். மாப்பிள்ளையை கூட்டு போக வேண்டியதானே? அப்ப மாப்பிள்ளை கிட்ட அமௌண்ட் வாங்கிட்டு இருப்பாரு. வாங்கிட்டு தேவையில்லாத இவர் யார் அதை எங்களை வந்து பேச? இவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து மகளிருக்கு பாதுகாப்பு தான் தரணும். பாதுகாப்பு கொடுக்காம இவர் இஷ்டத்துக்கு அவ்வளவு டென்ஷனா பேசிட்டு தரக்குறைவா பேசுறதுக்கு என்ன ரைட்ஸ்? இதுதான் விஜய் ஆட்சி நடத்துற லட்சணமா? சொல்லுங்க. மகளிருக்கு முன் சப்போர்ட்ன்றாங்க, மகளிருக்கு என்ன சப்போர்ட் கொடுத்தாங்க? விஜய் வெற்றி கழகம் இதுதான் பண்ணுதா? இதே நிலைமை நீடிச்சா தமிழ்நாடை யாராலையும் காப்பாற்றவே முடியாதுங்க.